அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் அதிகாரம் 63 இடுக்கண் அழியாமை. குறள் எண் 621. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். துன்பம் வரும்போது அதற்காக கலங்காமல் நகுதல் வேண்டும். அத்துன்பத்தை நெருங்கி எதிர்த்து வெல்ல வல்லது அதை போன்றது வேறு இல்லை. சிரிப்பு தெய்வப்புலவர் சிரிக்க வேண்டும், மனதுக்குள் சிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது துன்பத்தை வல்லக்கூடியது சிரிப்பை தவிர வேறு இல்லை என்று உணர்த்துகிறார். நமக்கு துன்பம் வந்தபோது அதை கண்டு கலங்காமல் மனதுக்குள் சிரிக்க வேண்டும். சிரிப்பு ஒன்றே அத்துன்பத்தை அழிக்க முடியும். இல்லை என்றால் நாம் மன அழுத்தத்திற்கு ஆளாகி மருத்துவரிடம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுரையின்படி துன்பம் வந்தால் அதை கண்டு கலங்காமல் அதை சிரிக்க வேண்டும். மருத்துவர்கள் கூட துன்பம் வந்துவிட்டது என்று கவலைப்படக்கூடாது என்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கூறுகிறார். இப்படி பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் திருக்குறளுக்கு ஏற்கவாறு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களும் அறிவுரை சொல்லுகிறார்கள். எனவே நாம் துன்பம் வந்தபோது சிரிக்க வேண்டும். அதை பற்றி கவலைப்படவே கூடாது. எத்தகைய துன்பம் வந்தாலும் சரி கவலைப்படவே கூடாது. அது நம்மளுடைய மனத்துக்குத்தான் தீங்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை பார்ப்போம்.